ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 8th சோஷியலுக்கான ஆனுவல் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அவ்வளோ தான் பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படித்து வச்சிருப்பா. நாளை நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக பல மாவட்டத்தில் உள்ள மாணவர்களின் பேப்பரில் இதில் இருக்கக்கூடிய பல கேள்வி இருக்க போகிறது. ஸோ எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க. இதே மாதிரி நம்ம பசங்களுக்கான தொடர்ச்சியான வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து போடுறேன். ஸோ அதெல்லாம் தவறாமல் தெரிந்துக்கொள்ள நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் எல்லாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறேன். ஆன்சர் வேணால் கமெண்ட்ஸில் ஆன்சர் கேளுங்க. ஸோ சூஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் European nation was the foremost attempt to discover a sea route to India? Second one, in which region was the Rayatwari system not introduced by the British? Third one, B.M. Malabari was a dash. Fourth one, accession reason. Accession பொறுத்த வரைக்கும் British built up their alternative capitals in hill areas. Recently, they found the Indian summer inhospitable. ஓகேங்களா? Fifth one, the earth receives energy from dash. Sixth one, the southernmost tip of Africa is dash. Seventh one, the National Human Rights Commission was constituted in dash. Eighth one, Supreme Court is located at dash. Ninth one, which is the bank money? 10th one, public sector is on dash. ஓகேங்களா? ஸோ இதில் கூட 1 மார்க்ஸ் எல்லாம் படித்து வச்சுருக்கோம். வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் மார்க்ஸ் ஆன்சர் வேணும் கமெண்ட்ஸில் ஆன்சர்னு கேளுங்க. நெக்ஸ்ட் fill in the blanks பொறுத்த வரைக்கும் the main cause for the second Carnatic War was dash. Next, 12th one, dash was responsible for the formation of the corporation. 13th one, the degree of water vapor present in the atmosphere is known as dash. 14th one, human rights are dash rights. 15th one, the government is committed to strengthening and cooperation among the citizens. Next, third one match பொறுத்த வரைக்கும் 16th one பார்த்தீங்கன்னா தெவர்னியர், 17th one தக்கா, 18th one தாதாபாய் நரோஜி, 19th one பெலிகுஞ்ச், 20 ஸ்மித்ஸ். இந்த பக்கம் ட்ரெயின் தியரி, பேப்பர் மில், ஆர்டிஷன்ஸ், முஸ்லீம், அப்புறம் ஃப்ரெஞ்ச் ட்ராவலர். ஓகேங்களா? ஸோ மேட்ச் போட்டு வச்சுருங்கப்பா. நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் 21 வேரன் ஆஸ்டிங்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் quinquennial land settlement. Next 22, Fort William is in Madras. True or false? 23, M sand is used as alternative for natural sand in construction. 24, the Mughal Emperor Akbar followed the policy of religious toleration. 25, the Allahabad High Court is the largest court in India. ஓகேங்களா? ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸை மார்க் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் 26 வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சு வச்சுருங்க. 26 வந்து பர்மனெண்ட் சீசனல் இவெண்ட்ஸு. 27 எர்த்குவேக் அண்ட் சுனாமி. நெக்ஸ்ட்டு கீவ் ரீசனை பொறுத்த வரைக்கும் 28 வந்து பார்த்தீங்கன்னா இக்னிஷ் ராக்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ரீஜன்ஸ் ஆஃப் வால்கனோஸ். 29 ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் லெஸ் ஆன் த எர்த். ஓகேங்களா? 30 டெசர்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த வெஸ்டர்ன் மார்கிஸ் ஆஃப் காண்டினென்ட். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து 2 மார்க்ஸ் பசங்களா. ஸோ 10 கொஸ்டின் அட்டன் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பசங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். என்னென்னா, அதாவது ப்ரோ எங்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் வருமா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக கேட்பீங்க. தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே மாவட்டம் வாரியாக கொஸ்டின் பேப்பர் வந்து மாறுபட்டு தான் வரும். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக வச்சு படிச்சுட்டு போங்கப்பா. 1லிருந்து 2 மாவட்டங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே வரலாம். மற்ற சில மாவட்டங்களை பொறுத்தவரை, அதுவும் ஒரு 4-5 மாவட்டத்தை பொறுத்தவரை இதிலேருந்து ஒரு சில கேள்விகள் முதல் பல கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 31 bring out the effects of the Vellore revolt. 32 write a short note on confederation of Indian industry. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 33 give a note on சதி. கண்டிப்பாக பல மாவட்டத்தில் கேட்கப்படும் கேள்வி, படித்து வச்சுருங்க. 34 state the types of soils. 35 write a brief note on hazardous waste. 36 why Africa is called a mother continent. 37 how is the chief minister appointed. 38 write any 4 traffic rules. 39 write a note on Lok Adalat. Very very important. 40 what is the value of money. 41 what does the society want. 42 name any 3 major private sector industries. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 5 மார்க்ஸ் ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எனி 6 கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணால் போதும். 43 ரைட் அண்ட் எஸ்ஐ ஆன் செகண்ட் கர்நாடிக் வார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 44 இந்தியா பிகேம் அன் அக்ரிகல்ச்சர் காலனி ஆஃப் பிரிட்டன். ஹவு. 45 give a detailed explanation on different forms of precipitation. 46 explain the geographical factors which affect the location of industries. 47 on what grounds that the citizenship of a person is cancelled. 48 describe jurisdiction of Supreme Court. 49 what are the functions of money and explain it. 50 write the functions of private sector. ஓகேங்களா?
ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து மேப்பை பொறுத்த வரைக்கும் கல்கட்டா, கொச்சின், பிளாசி, வாண்டிவாஷ், டெல்லி, மீரூத், பாம்பே, மதுரை, அசாம், குல்டி. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மேப் பொறுத்த வரைக்கும் 52ல் டோக்கியோ, லாட்டின் அமெரிக்கா, மெக்சிகோ சிட்டி, லண்டன், கேரோ. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் எல்லாம் கொஸ்டின் எல்லாம் படிச்சுட்டு போங்கப்பா. இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நாளை நடக்கப் போகும் தேர்வில் கண்டிப்பாக பல்வேறு மாவட்டத்தில் இதிலிருந்து ஒரு சில கேள்வி எதிர்ப்பாக நல்லா படிச்சுட்டு போங்க. இதே மாதிரி நம்ம பசங்களுக்கான தொடர்ச்சியான வீடியோக்கள் அடுத்தடுத்து போடலாம். ஸோ அதெல்லாம் தவறாமல் தெரிந்து கொள்ள நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களாப்பா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தடுத்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பாய்.